வெறும் 3 வார்த்தை உங்க வாழ்க்கையை தலைகீழா மாத்த முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கையில நடந்த ஒரு நிஜமான அற்புதத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இவரோட கதையை கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஷாக் ஆயிடுவீங்க. அதாவது தன்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்ல டாப்ல இருந்து அப்படியே ஜீரோவுக்கு வந்த ஒருத்தரோட கதை இது. சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. கோடிக்கணக்கான சொத்து, அதுவும் அவருக்கு தெரியாமலேயே விற்கப்பட்டிருக்கு. பல வருஷ உழைப்பு எல்லாம் ஒரே நிமிஷத்துல காலி. அப்படி ஒரு மோசமான நிலைமையில இருந்து வெறும் 3 ரகசியம் ஒரு பெரிய மிராக்கிளையே நடத்திருக்கு. அந்த 3 ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்க ரெடியா? வாங்க உள்ள போலாம். சரி, முதல் ரகசியம் என்னன்னா, நமக்கு தெரியாமலே நம்ம எனர்ஜியை மொத்தமா உறிஞ்சுகிற ஒரு எதிரியை ஜெயிக்கிறது தான். அது என்ன தெரியுமா? மனச்சோர்வு. அதாவது பிரஷரும் பிரச்சனைகளும் ஒன்னா சேர்ந்து நம்மளை யோசிக்கவே விடாம பண்ணிடும் இல்லையா? அப்போ வர்ற ஒரு ஃபீலிங் தான் இது. இது உடம்பு சோர்வை விட ரொம்பவே மோசமானது. இந்த மாதிரி உங்களுக்கு என்னைக்காவது தோணி இருக்கா? நம்ம மனசு சோர்வா இருந்தா என்ன ஆகும்னு பாருங்க. ஒண்ணுக்கொன்னு தொடர்பா எல்லாமே சரியா ஆரம்பிக்கும். முதல்ல ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியாது, அப்புறம் பொறுமை இருக்காது, கோபம் வரும். இதனால நம்மளோட செயல்திறன் குறையும். கடைசியில நம்மளால பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணவே முடியாது. அப்போ இதுக்கு தீர்வு என்ன? இன்னும் அதிகமா கஷ்டப்பட்டு வேலை செய்யறதா? இல்லவே இல்ல. புத்திசாலித்தனமா வேலை செஞ்சு நம்ம நேரத்தை நாம திரும்ப கொண்டு வரதுதான் ஒரே வழி. அப்போ அவர் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்றார். பொதுவா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? நிறைய நேரம் வேலை செஞ்சாதான் நிறைய சம்பாதிக்க முடியும் தானே. அந்த ஐடியாவையே உடைக்கிறார். அதே 50,000 ரூபாய் லாபம், ஆனா வேலை செய்யற நேரத்தை பயங்கரமா குறைக்க முடியுமான்னு ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிறாரு. இப்போ பாருங்க, இதுதான் அந்த எக்ஸ்பெரிமெண்டோட ரிசல்ட். நிஜமாவே ஆச்சரியமான விஷயம். அவர் தன்னோட வேலை நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது 16 மணி நேரத்துல இருந்து வெறும் 2 மணி நேரத்துக்கு கொண்டு வந்திருக்கார். ஆனா வருமானம் அதுல எந்த மாற்றமும் இல்லை, அதே இன்கம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? பணக்காரங்களோட ரகசியமே இதுதான். குறைஞ்ச நேரத்துல சிரமமே இல்லாம வேலையை முடிக்கிறது. இதுதான் நம்ம மனசு அந்த சோர்வுல இருந்து வெளியே கொண்டு வரும். ஓகே, இதுதான் சீக்ரெட். இப்போ 2வது முக்கியமான ரகசியத்துக்கு போகலாம். 2வது ரகசியம், இது ரொம்ப முக்கியம். நம்மளை கடந்த காலத்திலிருந்து எப்படி வெளியே கொண்டு வர்றதுங்கிறத பத்தி தான் இது. இங்க பாருங்க, 2 விதமான மைண்ட் செட் இருக்கு. ஒன்னு ரிவைண்ட் மோடு, இன்னொன்னு ரீஸ்டார்ட் மோடு. ரிவைண்ட் மோட்ல இருந்தா மத்தவங்கள குறை சொல்றது, பழசையே நினைச்சு புலம்புறது, அவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்றது, இப்படியே இருப்போம். ஆனா ரீஸ்டார்ட் மோடு அப்படி இல்லை. சரி, அடுத்து என்னன்னு கேட்போம். அடுத்த கோல் என்னன்னு ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஒரு நோக்கத்தோட முன்னாடி போவோம். இப்போ நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க, நீங்க எந்த மோட்ல இருக்கீங்க? ஒருவேளை உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா நீங்க ரீவைண்ட் பண்றீங்களா இல்ல ரீஸ்டார்ட் பண்றீங்களா? ஏன்னா இந்த ஒரு கேள்விக்கான பதில் தான் உங்க எதிர்காலத்தையே முடிவு பண்ண போகுது. சரி, இப்போ 3வது ஃபைனல் சீக்ரெட். இது பார்க்க ரொம்ப சிம்பிளா தெரியும், ஆனா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பயிற்சி. அது வேற ஒன்றும் இல்லை, நன்றி உணர்வு. அதாவது நம்ம வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் நன்றி சொல்றது. ஒரு டாக்ஸி டிரைவர் கிட்ட இருந்து நம்ம கிட்ட இருக்கிற சொத்து வரைக்கும், நமக்கு உதவி செய்யற ஒவ்வொருத்தருக்கும், நம்ம கிட்ட இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் மனசார தேங்க்ஸ் சொல்றது. இந்த சிம்பிளான ஒரு பழக்கம் ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்கும். அது ஒரு மேக்னெட் மாதிரி. நீங்க நன்றி சொல்ல சொல்ல அது உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை, நல்ல மனுஷங்களை ஈர்க்க ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்துல அதுவே ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்த்தும். அப்போ இந்த 3 ரகசியங்களையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா என்ன ஆகும்? என்ன மாதிரி ஒரு மேஜிக் நடக்கும்? ரிசல்ட் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீங்க பாசிட்டிவான ஆளுங்களை அட்ராக்ட் பண்ணுவீங்க. நெகட்டிவான ஆளுங்க தானாவே உங்க வாழ்க்கையை விட்டு போயிடுவாங்க. உங்க வேலையோட தரம் சூப்பரா இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான தன்னம்பிக்கை வரும். எல்லாத்தையும் ஏத்துக்கிற மனப்பான்மை வரும். கடைசியா உங்க ஃபினான்ஷியல் வளர்ச்சி ராக்கெட் வேகத்துல போகும். உங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் 0ல இருந்து 100% போயிடும். அதுக்கப்புறம் எந்த சேலஞ்ச் வந்தாலும் ஃபேஸ் பண்ண நீங்க ரெடியா இருப்பீங்க. ஸோ இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய நஷ்டத்தை சந்திச்சிருந்தாலும் சரி, அதுலேருந்து முழுசாக வெளியே வர முடியும். உங்களுக்கு தேவையான 100% பணத்தை ரொம்ப குறுகிய காலத்தில் உங்களால் சம்பாதிக்க முடியும். உங்கள் கடந்த காலம் உங்கள் எதிர்காலத்தை முடிவு பண்ணாது. அப்போ இந்த 3 ரகசியங்கள்ல எதை நீங்க இன்னைக்கு தொடங்க போறீங்க? மனச்சோர்வை ஜெயிக்க போறீங்களா? இல்ல எல்லாத்தையும் மறந்துட்டு ரீஸ்டார்ட் பண்ண போறீங்களா? இல்ல நன்றி உணர்வை ஒரு பழக்கமாக்க போறீங்களா? யோசிங்க. இன்னைக்கு நீங்க எடுக்க போற இந்த ஒரு சின்ன முடிவு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்துக்கு ஆரம்பமா இருக்கலாம்.